வணக்கம் எனதருமை சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வாரங்கள் வெற்றி. மாலிக் காஃபூரின் வாரங்கள் வெற்றி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியுடைய தென்னிந்திய படையெடுப்புகள் வரிசையில் இரண்டாவது மிக முக்கியமான படையெடுப்பு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா மாலிக் காஃபூரின் தேவகிரி படையெடுப்பு மற்றும் மாபார் படையெடுப்பு, அதாவது மதுரை படையெடுப்பு குறித்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அந்த வீடியோவுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் வாட்ச் பண்ணிவிடுங்க. அதோட கூடவேவும் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் முழுமையாக வீடியோஸை வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 2 நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணி போகிறவங்களா இருந்தால் தயவு செய்து நீங்கள் அங்கே வர வேண்டாம். ஸோ இங்கே என்ன பதிவுகள் கொடுக்குமோ அதே தான் அங்கேயும் வரும். ஸோ இங்கேயே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயே நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ நமக்கான அந்த வாட்ஸ்அப் சேனல் அப்படின்றது முழுமையாக நம்மளுடைய பதிவுகளை காண்பவர்களுக்கு மட்டுமே அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாரங்கள் படையெடுப்பு தொடங்கிய நாள் அக்டோபர் 31, 1309 ஆண்டு. வாரங்களுடைய மன்னர் 2ஆம் பிரதாபருத்ரன். இங்கே டெல்லியிலேருந்து படையெடுத்து போகக்கூடிய படை தளபதி மாலிக் காஃபூர். ஸோ இந்த படையெடுப்பு முடிவடைந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படை எப்போ டெல்லிக்கு திரும்பி வந்தாங்க அப்படின்னா 1310 ஜூன் 9. அதே மாதம் ஜூன் 23ஆம் தேதி அவருக்கு வந்து ஒரு வரவேற்பு தர்பார் ஒன்று நம்ம அலாவுதீன் கில்ஜி ஏற்பாடு செஞ்சுருப்பார், பாராட்டு விழாவை. ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ளே நடந்த நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த படையெடுப்புக்கு மாலிக் காஃபூர் போடுறதுக்கு முன்னாடி அலாவுதீன் கில்ஜி சில அறிவுரைகளை மாலிக் காஃபூருக்கு வழங்குறாரு. இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய வீடியோஸ்லேயும் நான் கீ பாயிண்ட்ஸாக தான் தரப்போகிறேன். ஸோ நண்பர்கள் கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அலாவுதீன் கில்ஜி என்ன அறிவுரையை மாலிக் காஃபூருக்கு கொடுத்தாரு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீ போகக்கூடிய, அதாவது படையெடுத்து போகக்கூடிய இடமானது டெல்லியிலேருந்து வெகு தூரம். அதனால் நீ நிறைய இடர்பாடுகளை சந்திக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் அங்கே தாக்குதல் தொடுக்கும் போதும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடும். அதனால் நீ படை வீரர்கள்கிட்ட கடுமையாக நடக்கக்கூடாது. இதை வந்து முதல் அவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அமீர்கள் மற்ற அமீர்களுடைய பாசறைக்கு சென்று உரையாடுவதை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதை வந்து நீ கண்காணிக்கணும் அப்படின்ற ஆலோசனையை கொடுத்துருக்காரு. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, கொள்ளையடிக்கக்கூடிய பொருட்களில் தங்கம் வெள்ளியை தவிர்த்து மற்ற பொருட்களில் அந்த அமீர்களோ அந்த கொள்ளை வீரர்களோ தாங்களே அந்த பொருட்களை வச்சுக்க விரும்புனாங்க அப்படின்னா அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ நீ கரெக்டாக வாங்க வேண்டியது தங்கம் வெள்ளி, இதில் தான் 5ல் 1 பங்கு கட்டாயமாக நீ வாங்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, போர் தொடுத்து போகும் பொழுது அந்த அமீர்கள் பிரபுக்கள் மாலிக்கள் இருக்காங்களா, இவங்களுடைய குதிரைகள், வீரர்களுடைய குதிரைகள் இறக்க நேர்ந்தாலோ அல்லது தாக்குதலுக்குள்ளாக நேர்ந்தாலோ செயலிழக்கும் தன்மையில் இருந்தாலோ அவங்களுக்கு மாற்று குதிரை அரசு லாயத்திலேருந்து தரணும். அதை வந்து பெருசாக எடுத்துக்க கூடாது. அவங்க இழந்த குதிரையை விட திறமையான குதிரை அவங்களுக்கு வழங்கணும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அரசு குறிப்பேட்டில் குறிப்பெடுத்து வச்சுக்கணும் அப்படின்றதையும் இவர் வந்து மாலிக் காஃபூருக்கு அறிவுறுத்தியிருக்காரு. இந்த இறந்த குதிரைகளுடைய விவரம் போர் அமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டு அவர் குறிப்பேட்டில் குறித்து வச்சிருக்க செய்யணும் அப்படின்றது இவர் கூறின ஒரு அறிவுரை. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, வாரங்களுடைய மன்னர் தானாக முன்வந்து சரணடைந்தால் அதை ஏற்றுக்கொண்டு, அதாவது அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், குதிரைகள், யானைகளை வழங்க முற்பட்டார் அப்படின்னா அவரை மேலும் துன்புறுத்தக்கூடாது. மாலிக் காஃபூர் நீ முன்னாடி அவரை வந்து மண்டியிட செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவரை டெல்லிக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது. ஸோ இந்த அறிவுரைகள் எல்லாத்தையுமே அவருக்கு வழங்கியிருக்கிறாரு அலாவுதீன் கில்ஜி. அது மட்டும் இல்லாமல் படை வீரர்கள் தேவையில்லாமல் கொலைகளில் ஈடுபடுறதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆணையையும் மாலிக் காஃபூருக்கு வழங்கியிருக்காரு அலாவுதீன் கில்ஜி. அடுத்து மிக முக்கியமான அறிவுரை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரிய படை வீரர்களுக்கு நீ மரியாதை கொடுக்கணும். அதாவது மாலிக் காஃபூர் மரியாதை கொடுத்து நடக்கணும்.
குவாஜா கார்சியையும் மற்ற மாலிக்குகளையும் கலந்தாலோசிக்காமல் எந்த போர் நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது. இந்த குவாஜா கார்ஜி அப்படின்றவர் வந்து டெல்லியுடைய போர் அமைச்சர் அப்படின்றத நம்ம தேவகிரி படையெடுப்பு வீடியோ போட்டப்போ நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதை முக்கியமாக குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. இவர் தான் இந்த குதிரைகள் இறக்குது இல்லையா, இறந்தாலோ அல்லது திருடு போனாலோ அது குறித்த எதுவும் இது பண்ணாமல் அவங்களுக்கு அந்த வீரர்களுக்கு அரசாங்க லாயத்திலிருந்து அதை விட திறன் வாய்ந்த குதிரைகளை கொடுக்கணும். ஸோ அது தொடர்பான குறிப்புகளை குறிப்பெடுத்து வைத்துக்கொள்ள வேண்டியவர் இந்த போர் அமைச்சர். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கையாடல்கள் கையூட்டுகள் இதை மாதிரி எதுவும் நடந்தால் அதை வந்து கண்டும் காணாமல் மாலிக் காஃபூர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த படை அமீர்களோட நெருக்கமாக பழகி அவங்க வந்து கலகத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு உண்டான சூழலை ஏற்படுத்திடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் படையில் கலகம் தோன்றக்கூடாது அப்படின்ற அறிவுரையை அலாவுதீன் கில்ஜி மாலிக் காஃபூருக்கு வழங்கியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படை செல்லக்கூடிய வழி அவங்களுக்கும் அலாவுதீன் கில்ஜிக்கும் இடையில் தகவல் தொடர்பு, அதுக்கு இவர் என்ன ஏற்பாடு செஞ்சார் அப்படின்றத பார்க்கலாம். தில்பாத் அப்படின்ற பிளேஸில் ஒரு தானாவை வந்து ஏற்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நகரங்கள் எல்லாத்துலேயுமேவும் தானாக்களானது ஏற்படுத்தப்படுது. இங்கே மிக விரைவாக ஓடக்கூடிய குதிரைகள் பல வச்சிருக்க ஏற்பாடுகளை வந்து மேற்கொள்கிறாரு. படை முகாமுக்கும் தானாவுக்கும் இடையில் அரைக்காசு அல்லது கரோ தூரத்தில் ஒரு அஞ்சல் கொண்டு ஓடக்கூடிய ஒரு வீரரை வந்து பணியமர்த்தியிருக்கிறாரு அலாவுதீன் கில்ஜி. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தானாவிலையும் ஒரு பதிவு எழுத்தர் ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த வீரர் கொண்டு வரக்கூடிய செய்தியை அவர் குறித்து வச்சுக்கிட்டு அந்த செய்தியை சுல்தானுக்கு அனுப்பி வைப்பார். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா சுல்தானோட டெய்லி நிலை என்ன அப்படின்றத படைக்கும் படையோடைய நகர்வு ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது அப்படின்றத சுல்தானுக்கும் அறிவிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளைய படை நகர்வையும் அன்னன்னைக்கே சுல்தான் தெரிஞ்சிருக்காரு. சில நேரங்களில் மறுநாளோ அதற்கு மறுநாளோ அந்த படையுடைய நகர்வு என்ன அப்படின்ற விவரம் சுல்தானை சென்றடையக்கூடிய வகையில் எல்லா ஏற்பாட்டையுமேவும் அஞ்சல் ஏற்பாட்டையுமேவும் சுல்தான் வந்து மேற்கொண்டிருக்காரு. ஸோ இப்போது படை சென்ற வழி தடம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த படை நகர்வு வழியை நம்ம அமீர் குஸ்ருவோட குறிப்புகள்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சுல்தான் கொடுத்த செந்நிற ஆடையும் அவர் கொடுத்த அதிர்ஷ்ட குதிரையும் வாங்கிக்கிட்ட மாலிக் காஃபூர் படையை நடத்திட்டு ஃபஸ்ட்டு ரேவாரி அப்படின்ற பிளேஸ்க்கு வர்றாரு. அங்கே இருந்து 9 நாள் பயணத்துக்கு பிறகு மசூத்பூர் அப்படின்ற பிளேஸை ரீச் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுடைய படை நகர்வு நவம்பர் 13ஆம் தேதி திரும்பவும் தொடங்குது. ஸோ மழை காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா படை செல்லக்கூடிய சாலைகளானது மிகுந்த சேதாரமடைந்ததாக இருந்திருக்கு. அடுத்தபடியாக 6 நாளில் 5 ஆறுகளை கடந்து படையானது பயணிச்சிருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன், சம்பல், குன்வாரி, பினாஸ், போஜி இந்த 5 ஆறுகளை தான் அவங்க வந்து கடந்து பயணிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக இவங்க சுல்தான்பூரை சென்றடைகிறாங்க. ஸோ அன்னைக்கு இருந்த எல்லிஸ்பூரை தான் இந்த முஸ்லீம்கள் வந்து சுல்தான்பூர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சுல்தான்பூரில் 4 நாட்கள் தங்குறாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 25ஆம் தேதி மீண்டும் படையானது கிளம்புது அங்கேருந்து. அடுத்தபடியாக 11 நாள் பயணத்தில் கந்தார் அல்லது காந்தார் அப்படின்ற பிளேஸை வந்துடுறாங்க. இங்கே ரம்ஜானை முன்னிட்டு அந்த மாதத்துடைய முதல் தொடக்க 14 நாட்களை இங்கே வந்து செலவிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 14 நாட்களுக்கு பிறகு தான் நர்மதை உள்ளிட்ட பல சிற்றாறுகளை படை கடந்ததாக அமீர் குஸ்ரு குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்போ படையானது நில்கந்து அப்படின்ற பிளேஸை வந்து வந்தடையுது. இது எங்கே இருந்துச்சு அப்படின்னா தபதி நதிக்கரையில் இருந்த ஒரு பிளேஸ் தான் நில்கந்து. இது வந்து தேவகிரி அரசிற்கு உட்பட்ட பகுதி. இங்கே வந்த பின்னாடி மாலிக் காஃபூர் படைகளுக்கு ஒரு உத்தரவு ஒன்று கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா இங்கே எந்த ஒரு கொள்ளையிலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்ற உத்தரவை தான் கொடுக்குறாரு தன்னுடைய படைக்கு மாலிக் காஃபூர். இந்த நில்கந்த் அப்படின்ற பிளேஸில் 2 நாள் தங்கின பின்னாடி படையானது தெலுங்கானா நோக்கி புறப்படுது. இந்த நில்கந்திர பிளேஸில் தங்கி இருந்தப்போ தேவகிரியுடைய அமைச்சர் மாலிக் காஃபூரை சந்தித்து அவருடைய படை வழிநெடுக செல்லும் பொழுது அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளையும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறதா கூறுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் எந்த ரேட்டில் பொருட்கள் விற்கப்பட்டதோ அதே விலையில் இங்கே விற்பனை செய்வதற்கான சந்தை அங்காடிகளை அமைச்சிருக்கதாகவும் குறிப்பிடுறாங்க.
அடுத்தபடியாக வாராங்களை தாக்குறதுக்கு திறன் வாய்ந்த தேவகிரி படைகள் தொகுப்பிலிருந்து சில படை வீரர்களையும் ராமச்சந்திர தேவா மாலிக் காஃபருக்கு கொடுத்து உதவி இருக்கிறாரு. ஸோ அடுத்தபடியாக படை சென்ற வழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக குறுகலாகிக்கிட்டே போனது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டார் கம்பி போல் ஒரு குறுகிய வழித்தடமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அழகிய பெண்ணோட கருங்கூந்தல் போல் பகுதிகள் இருட்டடைஞ்சதாக இருந்தது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா செல்லக்கூடிய பகுதியில் மலை பகுதிகளில் வீரர்கள் தவறி விழுந்து அவங்க எழுப்பக்கூடிய ஓலமும் நதிகள்லேருந்து நீர் விழக்கூடிய இறைச்சலும் தான் கேட்டது. அப்பப்போ மழை பெய்து கொண்டிருந்தது அப்படின்ற தகவலை நமக்கு அமீர் குஸ்ரு தன்னுடைய குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறாரு. படையானது பீகார் பரகி ஆகிய 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியான பீஜாக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைத்துறை பகுதியை வந்தடைகிறாங்க. ஸோ தெலுங்கானாக்குள்ளே வந்ததுமேவும் மாலிக் காஃபூர் கொள்ளையடிக்கிறதுக்கான உத்தரவை படைக்கு வழங்குறாரு. அடுத்தபடியாக படையானது சிர்பூர் அப்படின்ற பிளேஸில் இருந்த கோட்டையை முற்றுகையிடுறாங்க. ஸோ அங்கே இருந்த அந்த படை வீரர்கள் இது முன்னறிவிப்பு இல்லாத அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையுமே தீ மூட்டி அதில் எரிச்சிட்டு அவங்க போரிட்டு இறக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அதுக்கடுத்து அந்த கோட்டையில் இருந்த ஒவ்வொரு முக்காடமும் போரிட்டு இறக்கிறதுக்கு உண்டான முடிவை மேற்கொள்கிறாங்க. முஸ்லீம் வீரர்கள் எதிர்பட்டவங்க எல்லாத்தையுமே கொன்று குவிக்கிறாங்க. அந்த டைமில் குவாஜா கார்சி அப்படின்றவர் இதை குறுக்கிட்டு தடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட்டை தலைவனை தேடுறாங்க. ஸோ கோட்டை தலைவன் போரில் இறந்துடுறாரு. உடனே அவருடைய சகோதரராக இருக்கக்கூடிய ஆனனூர் அப்படின்றவனை தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட அந்த கோட்டை பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அவங்ககிட்டருந்து ஒரு உறுதிமொழியை வாங்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுல்தானுக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பேன் அப்படின்ற உறுதிமொழியை வாங்கிட்டு கோட்டையை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு படையானது அங்கேருந்து வாரங்கள் நோக்கி கிளம்புறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முக்காடம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து தப்பிச்சு வாராங்களுக்கு ஓடிடுறாங்க. ஸோ அவங்க இவங்களுடைய முஸ்லீம் படையை பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களோட உதவியோட எதிர்த்து தாக்கியிருந்தாங்க. கொரில்லா தாக்குதல் முறையில் தாக்கியிருந்தாங்க அப்படின்னா முஸ்லீம் படையானது பெரும் தாக்குதலுக்குள்ளாயிருக்கும், பெரும் இன்னல்களுக்குள்ளாகி தன்னுடைய நாட்டுக்கே திரும்பி போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதை அவங்க செய்ய தவறிட்டு வாராங்களுக்கு போயிட்டாங்க. 1310 ஜனவரி மாதம் குணவல் அப்படின்ற பிளேஸுக்கு மாலிக் காஃபூருடைய படையானது வந்தடையுது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 வீரர்களை வாரங்கள் கோட்டையை சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அதில் 2 அதிகாரிகளும் 40 குதிரை வீரர்களும் அனும்கொண்டா அப்படின்ற குன்று மேலே ஏறி வாரங்கள் கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய வீடுகளையும் தோட்டங்களையும் பார்க்குறாங்க. ஸோ அந்த டைமில் வெயில் கடுமையாக இருந்தாலும் கூட மாலிக் காஃபூரே டைரெக்டாக வாரங்கள் கோட்டையை சுற்றி பார்க்கறதுக்கு வந்துடுறாரு. இந்த கோட்டை பார்த்திங்க அப்படின்னா 2 மதில் சுவர்களால் சூழப்பட்டிருக்கு. உள்புற சுவரானது கருங்கற்களால் கட்டப்பட்டது, வெளிப்புற சுவரானது மண்ணால் கட்டப்பட்டிருந்தது. இந்த மண்ணால் கட்டப்பட்டிருந்தாலும் அது வலிமையானது, ஈட்டியாலேயோ எந்த ஆயுதத்தாலேயோ தாக்க முடியாதபடி இருந்திருக்கு. கல்லெறியும் இயந்திரத்தில் கவுன்கல் வச்சு எரிஞ்சாலுமேவும் அந்த கல்லானது பந்து போல் திரும்பி ரிட்டன் ஆகக்கூடிய டைப்பில் அந்த கோட்டையானது வலிமையாக கட்டப்பட்டிருந்திருக்கு. ஸோ தன்னுடைய படையை அந்த வாரங்கள் கோட்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி படை முகாமை மாலிக் காஃபூர் அமைக்கிறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை 1200 கஜம் தூரம் கொண்ட பகுதிகளாக சிறு சிறு பகுதிகளாக மாலிக் காஃபூர் பிரிக்கிறாரு. இந்த ஒவ்வொரு பகுதியையும் ஒரு தூமான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வீரர்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு கிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த கூடாரங்களை சுற்றி வலிமையான மரத்தடுப்பு அரண் ஒன்றையும் ஏற்படுத்துகிறாரு. அதாவது கோட்டையிலேருந்து தாக்குதல் தொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுடைய கூடாரம் பாதிப்பு ஏற்படாத வகையில் மரத்தடுப்பு அரணானது ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. கோட்டையோட சுற்றுப்புறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12,546 கஜ தூரம் கொண்டதாக இருந்திருக்கு. இந்த ஒட்டுமொத்த பரப்பளவையும் சுற்றி தன்னுடைய படை வீரர்களை முற்றுகையிட செய்கிறாரு மாலிக் காஃபூர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்கத்தேவா அப்படின்ற ஒரு முக்காடம் மாலிக் காஃபூரோட படையை 1000 பேர் கொண்ட படை வீரர்களை கொண்டு தாக்குதல் தொடுக்கிறாரு. ஸோ இருந்தாலும் அந்த தாக்குதலானது வெற்றிகரமாக முறியடிக்கப்படுது. அடுத்த கட்ட நடவடிக்கை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அகழியை மூடி கோட்டை
சுவருக்கு பாதை அமைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கோட்டையுடைய மேலே ஏறுறதுக்கு சாய்வு தளம் அமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மாலிக் காஃபூர் தன்னுடைய மாலிக்குகளுடைய ஆலோசனைப்படி என்ன செய்கிறாரு அப்படின்னா கோட்டை சுவரை தாக்குறதுக்கு உத்தரவிடுறாரு. அதுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு வீரர்களும் உயரமான ஏணியையும் அந்த கொத்தும் கருவிகளையும் கொண்டு வந்து கோட்டை சுவரை தாக்குறாங்க. இந்த நிகழ்வானது பிப்ரவரி 14 தொடங்குது. 3 நாட்களில் வெளிப்புற சுவர் முழுவதும் தகர்க்கப்பட்டு அவங்க வந்து அந்த அடுத்து உட்புற சுவரை பார்க்குறாங்க. அதாவது ஜூன் 16 உட்புற சுவரை தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட்டை சுவரை அடைவதற்கு முன்பாக மிக பெரிய அகழியானது அவங்கள வந்து தடுத்து நிறுத்தியிருக்கு. இதில் வந்து படகில் தான் கடக்கணும் அப்படின்ற அளவுக்கு மிக அகன்றதாகவும் ஆழமானதாகவும் அந்த அகழியானது இருந்திருக்கு. இந்த சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாராங்கல் மன்னரான 2ஆம் பிரதாபருத்ரதேவர் சரணடைவதற்குண்டான தூதை வந்து மாலிக் காஃபூருக்கு அறிவிக்கிறாரு. இந்த 2ஆம் பிரதாபருத்ரன் தாண்டார் சரணடையக்கூடிய தூதை வந்து எப்படி அனுப்புகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன் போன்ற ஒரு உருவச் சிலை பொன்னாலான சிலையை செஞ்சு அதோடைய கழுத்தில் வந்து சங்கிலியால் சுற்றி அதை வந்து மாலிக் காஃபூர்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 குதிரையை கொடுக்கறதாகவும் 100 இளவட்ட யானைகளை தர்றதாகவும் அவர் வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் செல்வங்களையும் கொடுக்கறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. ஸோ அப்போது மாலிக் காஃபூர் ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரங்களில் விளைந்த ஒவ்வொரு பொருளும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு உடன்பட்டு மறுநாளேவும் அவை எல்லாத்தையுமே கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகையை இந்த பிரதாபருத்ரர் வந்து மேற்கொண்டிருக்கிறாரு. தேவலாதேவி அப்படின்ற நூலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ருத்ரதேவர் டைரெக்டாக மாலிக் காஃபூர்கிட்ட போய் தானே சரணடைகிற செய்தியை வந்து அறிவித்ததாக குறிப்பிடுறாங்க. இவர்கிட்ட இருந்த செல்வத்தை வச்சு நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மலைகளுக்கும் பொன் முலாம் பூசலாம், அந்த அளவுக்கு இவங்ககிட்ட செல்வம் இருந்தது அப்படின்ற செய்தியையும் குறிப்பிடுறாங்க. அந்த ருத்ரதேவர் கொடுத்து அனுப்பின பொருட்களில் ஒன்று தான் கோஹினூர் வைரம். இந்த 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 செய்தியை காஃபி கான் அப்படின்றவர் வந்து குறிப்பிடுறாரு. இந்த மாலிக் காஃபூர் எதிர்பார்த்ததை விட அதிகமான செல்வத்தை ருத்ரதேவர் வந்து மாலிக் காஃபூர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் கப்பம் கட்டுறதுக்கும் இந்த ருத்ரதேவா வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாலிக் காஃபூர் அவர் வந்து உத்தரவு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஒரு பொருளை ருத்ரதேவர் வந்து ஒளிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா அவருடைய மக்களை கொலை செய்வதற்கும் நான் வந்து உத்தரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மிரட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா படையானது பார்த்தீங்க அப்படின்னா 1310 மார்ச் 20 வாரங்கள்லேருந்து கிளம்புறாங்க. இவங்களுடைய படையானது தேவகிரி தார் ஜெயின் வழியாக படையானது ஜூன் 9 1310 டெல்லியை வந்தடையுது. ஜூன் 23 பதோன் வாயில் அருகில் இருக்கக்கூடிய சபுத்ரா நஸ்ரியில் கருப்பு கூடாரத்துக்கு கீழே மாலிக் காஃபூரை வரவேற்கக்கூடிய ஒரு தர்பார் ஒன்றை அலாவுதீன் கில்ஜி வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரு. 1000 ஒட்டகங்கள் பொதி சுமக்கக்கூடிய ஒட்டகங்கள் பலம் தாங்க முடியாமல் நிறைய செல்வங்களை சுமந்து வந்ததாக அமீர் குஸ்ரு குறிப்பிடுறாரு. கொள்ளை செல்வங்கள் மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாலிக் காஃபூருக்கு மிக உயர்ந்த பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கிறாரு அலாவுதீன் கில்ஜி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாராங்கல் வெற்றி தொடர்பான தகவல்கள் முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மேலும் நம்ம எந்த வகையில் நம்மளுடைய